முதல் மனிதன் முதல் முஸ்லிம், முதல் இறை தூதர். மனிதனை படைத்தான் இறைவன், படைத்த மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும், முதல் மனிதனுக்கே வழிகாட்ட வேண்டும். ஆகவே முதல் மனிதனே இறை தூதர். ஆதம் முதல் மனிதர், அவரே இறை தூதர், அவருக்கு வேதம் வழங்கப்பட்டது. ஆக இஸ்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. எங்கிருந்து ஆரம்பிக்குது? முதல் மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் புதிய மதத்தை தோற்றுவிக்கவில்லை. குர்ஆனிலே நபிகள் நாயகம் சொல்லுகின்ற ஒரு கூற்று இருக்கிறது, இறை தூதர்களில் நான் புதியவன் அல்லன். பழைய செய்திதான்பா, நான் புதுசா ஒண்ணும் கொண்டு வரல. இதற்கு முன்னர் வந்த வேதங்களை மெய்ப்படுத்த வந்தேன், இதற்கு முன்னர் வேதங்களை உண்மைப்படுத்த வந்தேனே தவிர நான் எந்த புதிய செய்தியையும் கொண்டு வரவில்லை. ஆக நபிகள் நாயகம் போதித்தது புதிய மதம் அல்ல. ஆதமத்திலே துவங்கி அதுவரை போதித்து வந்த எல்லா நபிமார்களுடைய போதனைகளுடைய சாரத்தை தான் அவர் சொன்னார். அதை மீண்டும் நினைவூட்டினார். ஆகவே இஸ்லாம் நபிகள் நாயகத்தோடு ஆரம்பிக்கவில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மதத்துடைய பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிறிஸ்டியானிட்டி என்றால் கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டு அவர் பேர் வரும். பௌத்தம் என்றால் அவர் பேரால் வருகிறது. இங்கே முகமதிய மதம் என்ற பேர் இல்லை, இஸ்லாம் என்ற பேர் தான் இருக்கு. முகமது ஆரம்பித்திருந்தால் அதற்கு முகமதிய மதம், முகமடனிசம், வெள்ளக்காரங்க தப்பா அந்த பேரை வச்சாங்க, வேணுக்குன்னே வச்சான். அது நல்ல காலம் அழிஞ்சு போச்சு, அந்த பேர் இப்ப இல்ல. ஆகவே அவர் ஆரம்பிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் நீங்க குர்ஆன்ல படிக்கலாம், நான் அதனை மெய்ப்பிக்க வந்தேன். மூசாவுக்கு என்ன அருளப்பட்டதோ, ஈசாவுக்கு என்ன அருளப்பட்டதோ, இப்ராஹிமுக்கு என்ன அருளப்பட்டதோ அதுதான் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஒண்ணும் வேண்டாம், இந்த பக்ரீத் பண்டிகை எடுத்துக்கிடுங்க. இந்த பக்ரீத் பண்டிகை யார் பேரால கொண்டாடுறோம்? ஏற்கனவே சொன்னேன், இப்ராஹிம். அவர் வாழ்ந்த காலம் என்ன? 4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். இஸ்லாம் நபிகள் நாயகத்தோடு ஆரம்பித்திருந்தால் இவரை ஏன் கொண்டாடணும்? தேவையில்லையே. ஆகவே அவர் ஒரு இறை தூதராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை கொண்டாடுகிறோம். ஒரு நோன்பு, ஆஷூரா என்று ஒரு நோன்பு, 2 நாள் விரதம் இருப்பாங்க முஸ்லிம்கள் எல்லாம். முஹர்ரம் 10 அன்னைக்கு. அது யார் பெயரால் செய்யப்படுகிற நோன்பு? மோசஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், அதுக்காக நோன்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து நபிகள் நாயகத்துக்கு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் அவர். ஆகவே இந்த பண்டிகைகளை வைத்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், இஸ்லாம் முகம்மதோடு ஆரம்பிக்கவில்லை. ஆகவே முதலாவதாக இஸ்லாம் தோன்றியது, முதல் மனிதனிலிருந்து அது தோன்றியது என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்க முடியும்.